அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் சிந்தனை என்கிற தலைப்பின் கீழ் ரமலான் சம்பந்தமான விஷயங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சஹருடைய நேரத்தில் எழுந்து சஹர் உணவு உண்பதின் மூலமாக எத்தகைய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கக்கூடிய செய்திகளின் விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று சஹருடைய நேரம், அதனுடைய ஆரம்ப நேரம், அதனுடைய முடிவு நேரம் எது என்பதை பற்றிய செய்தியை நாம் அறிந்து கொள்வோம். இது சம்பந்தமாக குர்ஆனுடைய ஒரு வசனமும், அதாவது சஹருடைய ஆரம்ப நேரம் என்பதை பொறுத்த வரைக்கும் அதிலே எப்பொழுது வேண்டுமானாலும் இரவுல நாம உண்ணலாம். ஆனால் அந்த சஹருடைய முடிவு நேரம் இருக்கிறது அல்லவா, அந்த முடிவு நேரம் வரைக்கும் சஹரை பிற்படுத்துதல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹருடைய நேரத்தில் எழுந்து உண்பது, அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத்தை பற்றி தான் நாம் நேற்று பார்த்தோம். அந்த சஹருடைய நேரத்தின் முடிவு என்பது எப்பொழுது முடிகிறது என்பது சம்பந்தமாக குர்ஆனுடைய வசனம் ஒன்று வந்திருக்கிறது. சூரத் பக்ரால 187வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வகுலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் வெளிப்படும் வரை, ஃபஜ்ருடைய நேரத்திலே கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் வெளிப்படும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். சும்மா அத்திமு சியாம இல்லை, அப்புறம் இரவு வரைக்கும், அதாவது சூரியன் மறைகின்ற வரைக்கும் நீங்கள் நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப இதுல ஒரு மூடலாகத்தான் வருது. ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் உண்ணலாம் பருகலாம் என்பது தெளிவாகிறது. இதற்கு விளக்கமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வரைக்கும் நாம சஹருடைய நேரத்தில் உண்ணலாம் என்பது பற்றி சொல்லுகின்ற போது, 2 முஅத்தின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் இருந்தாங்க. ஒன்று, இரவுனுடைய 3வது பகுதி ஆரம்பித்து விட்டது என்பதை மக்களுக்கு நினைவுபடுத்தி அவர்களை தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் எழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே பாங்கு சொல்லக்கூடியவராக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமனம் செய்திருந்தார்கள். அப்ப அந்த தஹஜ்ஜுதுடைய நேரம் இரவுனுடைய 3வது பகுதியின் ஆரம்பம். அந்த நேரம் தான் தஹஜ்ஜுதுடைய நேரம், அந்த நேரம் தான் சஹருடைய நேரம். அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க பாங்கு சொல்லுவாங்க. சஹருக்கு தஹஜ்ஜுதுக்கு எழுந்து தொழக்கூடியவர்கள் தொழுவார்கள், நோன்பு வைக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் சஹர் எழுந்து என்ன செய்வாங்க, சஹர் செய்வார்கள். சஹருடைய நேரம் முடிந்து விட்டது, ஃபஜ்ர் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் அப்ப சஹருடைய நேரம் முடிஞ்சிருச்சு என்பதை காமிப்பதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பாங்கு சொல்லக்கூடியவர்களாக, ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமனம் செய்திருந்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 முஅத்தின்களை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன பிலாலன் கான யுஅத்தினு பிலைலி, நிச்சயமாக பிலால் அவர்கள் இரவு நேரத்திலே பாங்கு சொல்வார். அதாவது இரவனுடைய 3வது பகுதி நேரத்தில் அவங்க செய்யற பாங்கு சொல்வார். அவர் அவ்வாறு பாங்கு சொல்லிவிட்டால் ஃபகுலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யுஅத்தின இப்னு உம்மு மக்தூம், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு, அந்த அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அவர்கள் லா யுஅத்தினு, அவர் பாங்கு சொல்ல மாட்டார், ஹத்தா யத்லு அல் ஃபஜ்ர், எப்ப நாம அந்த ஃபஜ்ருடைய தொழுகை, ஃபஜ்ருடைய வக்து உதயமாகிறதோ
அப்போது வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார், பாங்கு சொல்ல மாட்டாரு. அப்ப ஃபஜ்ருடைய வக்த் ஆரம்பிச்சுட்டா தான் அவர் பாங்கு சொல்வாரு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபஜ்ர் வரைக்கும் நீங்க உண்ணுங்க பருகுங்கிறான். அப்ப அந்த ஃபஜ்ருடைய வக்து ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்த்துவதற்காக அப்துல்லா இப்னு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லுவாங்க. அப்ப அந்த பாங்கு சொன்ன உடனே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, நீங்க உண்பதை பருகுவதை நிப்பாட்டி விட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய முடிவு நேரத்தை என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸிலே. அப்ப இந்த ரெண்டு செய்தியும் நமக்கு ஒன்றை சொல்கிறது. சஹருடைய நேரத்தில் இருந்து நாம சாப்பிடணும். அவ்வாறு சாப்பிடக்கூடிய அந்த சஹருடைய நேரத்தினுடைய முடிவு ஃபஜ்ருடைய பாங்கு. எப்பொழுது ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுகிறதோ அதுவரைக்கும் உண்பதற்கும் பருகுவதற்கும் என்ன இருக்கிறது, அனுமதி இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸும் குர்ஆனுடைய வசனமும் நமக்கு விளக்குகிறது. ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வக்து முடிஞ்சு போச்சு, சஹருடைய வக்து முடிஞ்சு போச்சு, 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சஹருடைய வக்து முடிந்து போய்விட்டது என்று மக்களுக்கு இடையில என்ன செய்யறாங்கன்னா ஒரு சில அட்டவணைகளை போட்டு கொடுக்கறாங்க. ஸோ அதை நம்ம தப்புன்னு சொல்ல வரல, ஒரு பேணிக்கைக்காக வேண்டி கொடுக்கப்படலாம். ஏன்னா இப்ப நீங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஃபஜ்ர் வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா, இவன் பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பான். ஸோ இந்த ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது, உருவாகக்கூடாதுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க சஹருடைய தேவைகளை முடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு உணர்வுக்காக வேண்டி என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு முன்னெச்சரிக்கைக்காக அது போடப்படுகிறதே தவிர, எது வரைக்கும் அனுமதி இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு நாம என்ன செய்வோம், சில நேரத்தில் லேட்டா எந்திக்கிறோம். அட்டவணையில் என்ன போட்டிருப்பாங்க, பாங்கு சொல்றது 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி சஹருடைய நேரம் முடிஞ்சு போச்சுன்னு போட்டிருப்பாங்க. அப்ப நாம உடனே சஹருடைய நேரம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா நம்ம சஹர் வச்சு விடக்கூடாது. அப்ப இன்னும் பாங்கு சொல்றதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. அப்ப அந்த நேரத்தை நாம் என்ன செய்யணும், பயன்படுத்தி ஏதாகிலும் ஒன்றை என்ன செய்யறது, அவசரமாக சாப்பிட்டு கொண்டு சஹர் செய்து விட்டு அப்புறம் என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். அப்ப மார்க்கம் நமக்கு எது வரைக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லுகின்ற வரைக்கும் சஹருடைய உணவு உண்பதையும் பருகுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதி அளித்திருக்கிறது. எப்பொழுது முஅத்தின் பாங்கு சொல்ல ஆரம்பித்து விட்டாரோ அப்பொழுதோடு நாம் உண்பதையும் பருகுவதையும் நிப்பாட்டி விட வேண்டும் என்ற விஷயத்தை நாம் கவனத்தில் கொண்டு சஹருடைய விஷயங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நமது ரமலானை அமைத்துக் கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.